ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 100 கிராம் ஆயில் எடுத்துக்கலாம். இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 5 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் நார்மல் சைஸ், 3 to 4 நார்மல் சைஸ் தக்காளி, 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஊற வச்ச பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துக்கலாம், 50 கிராம் தயிர். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். பொரிஞ்சப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போது காரத்துக்கு ஏற்றப்போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா தக்காளியை உடச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். கூடவே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். அது தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா இதையும் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டாக பட்டாணி சேர்ந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து கூடவே தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுமே பக்கத்து ஸ்டவ்லேயே 1க்கு 2 மடங்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் சாப்பாடு ரெடி ஆகும். அதனால் கொதிக்க வச்சு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 2 பிஞ்ச் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். மசாலாவை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை 15 நிமிஷம் முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. அதுக்கு 1க்கு 2 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி எல்லாத்தையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அரிசி எல்லாத்தையும் போட்டப்புறம் அது கூடவே ஒரு நார்மல் சைஸ் லெமன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் வரணும். 5 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். சாப்பாட்டை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. சாப்பாடு நல்ல தம்மாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பை, see you.